வரேன். எங்க இப்படி கிளம்பி ரெடியா இருக்கேன்னு பாக்குறீங்களா? என் கூட படிச்சவங்க இப்ப மதுரையில குடியிருக்கா. குடியிருக்கம்னு போன் அடிச்சா. இங்கதாக்கா குடியிருக்கேன். உன் வீடியோவெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மாட்ட போன் நம்பர் வாங்கி ஊருக்கு போயிருந்தப்போ போன் நம்பர் வாங்கினேன் கண்டு அடிச்சா. நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு, என்னக்கா என் வாழ்க்கை இப்படி கஷ்டமுக்கா அப்படின்ட்டு கொஞ்ச நாளா புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு என்னடா திடீர்னு போன் அடிச்சுக்கிட்டு, நான் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன், மகளிர் குழுவுல பணம் எடுத்திருந்தேன், பணத்தை கேட்டு வீட்டுக்கு வந்து என்னை டென்ஷன் பண்றாங்கன்னு கஷ்டமா இருக்குக்கா. அதுவும் 10 பேர் சேர்ந்து வந்து என்னை கேட்குறப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் புருஷன்காரன் ஓடியே வெட்டிய வெளியூருக்கு வேலைக்கு போறேன், இன்னும் ஒரு சம்பளமும் அனுப்பி விடல. அக்கம் பக்கத்துல வாங்கியே நான் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்க்கா. இன்னும் சம்பளம் அனுப்பாம இருக்காரு. நீ 1ஆம் தேதி பிறந்துச்சு, 10ஆம் தேதி சம்பளம் போட்டுருவாங்களாம். அதுக்குள்ள எனக்கு கைமாத்த கொடுத்தீங்கன்னா அந்த மகளிர் குழுவை கட்டி போயிருவேன். நான் அண்ணா நிலை பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இருக்கேன், எங்கே வருதுன்னு தெரியாமன்னு போன் அடிச்சாங்க. அதோட என் புருஷனுக்கு, எங்க என் 2 பிள்ளைக்கு இப்படி கஷ்டமா காசை கொடுங்கன்னு கேட்டா, இந்த ஆளையே நான் இப்பெல்லாம் கொண்டு வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது, நான் வேலையில இருக்கேன், உன்கிட்ட இருந்தா கொடு அப்படிங்கிறாரு. என்கிட்ட எந்த காசு இருக்கு? ஒரு அதிரசம் முறுக்கு சுட்டாலும் எனத்தையாவது 10 கையில் வச்சிருப்பேங்க. அதுவும் இல்லை. அதிரசம் முறுக்கு ஆடியில் ஒருத்தரும் ஆர்டர் கொடுக்கல. வடக்கடையும் வீடு கட்டுறோம்னு போடாமல் 1 மாசமா வச்சிருக்கேன். காசு கப்பு கையில் இல்லை. ஏங்கிட்டீங்க என்னடா பண்ணுறது? நம்ம ஃப்ரெண்டு கேட்டுட்டாலே என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அப்புறமா மகளிர் பணம் 1000 அக்கௌண்ட்டில் ஏறுதுல, அந்த பணம் இருக்குது. அதை போய் ஆதார் கார்டில் கொடுத்து இந்த இசேவை மையத்தில் எடுத்துக்கிட்டு குடுன்னு ஓடி போய் கூட்டிகிட்டு வரேன். அவளை போய் காசை கொடுத்து, பாவம் பஸ் ஸ்டாண்டில் எம்பிட்டு நேரம் உட்காந்துட்டு கிடப்பா. காலையில் போனவங்கள அங்கே பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை விட்டு பயந்துக்கிட்டு பாவம். அதன் ஃபோன் அடிக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் பேங்கில் போய் நின்று எடுத்தோம்னா வரிசையில் நின்று அவன் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆக்கிடுவேன். பாவம் கிடக்கலாம். நான் போய் எடுத்து கொடுத்துட்டு கூட்டிக்கிட்டு வரேன். என்ன செய்ய சொல்றீங்க? ஒவ்வொரு பொம்பளைகளும் இப்படி ஒரு உதவி பண்ணா கூட ஆம்பளை கையை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு கஷ்டம் நஷ்டம்னாலும் ஆம்பளை கையை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஆம்பளையே பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை இந்த கலைஞர் ஆச்சரியாவது, ஐயா 1000 பொம்பளை கையில் கொடுத்து நீங்களும் காசு கையில் வச்சுக்கோங்கம்மான்னு கொடுத்தாரு. நான் புருஷனை தாங்க நம்புவேன் முழுசா. என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க. என் யூடியூப் பணம் கூட அவர் அக்கௌண்ட்டில் போய் தான், அவர் அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுத்து அதில் தான் ஏறுதாக்கும். நான் என்ன செய்கிறது? நம்ம புருஷன் நம்ம குடும்பம் உண்டு, கட்டுசிட்டா வாழணும்டா, இப்படித்தான் இருக்கணும்ன்ற ஒரு விதிமுறை இருக்குது. அதை கட்டுப்பட்டு வாழ்கிறேன். நான் போய் இந்த 1000 பணத்தையாவது எடுத்து கொடுத்துட்டு வரேன். எப்படி கிடக்குன்னு தெரியல. பார்த்து எடுத்து கொடுத்துட்டு வரேன். நீங்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. பாவம் எப்படி நேரமாக கிடக்காலோ இந்த வாரத்தை.